செல்போன் காணாமல் போய்விட்டதா? கவலை வேண்டாம். காணாமல் போன செல்போன்கள் சஞ்சார் சாதி இணையதள உதவியுடன் மீட்கப்பட்ட விவரத்தை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இன்றைய நவீன உலகில் உற்ற தோழனை போல் ஒரு சாதனம் உண்டென்றால் அது செல்போன் தான். முக்கிய சாதனமாக விளங்கும் செல்போன் திடீரென நம்மிடம் இருந்து தொலைந்து போனால் எப்படி கண்டுபிடிப்பது, எங்கு முறையிடுவது என வழி தெரியாமல் பரிதவித்திருப்போம். இதற்கு தீர்வு எட்டும் விதமாக சஞ்சார் சாதி என்ற இணையதளத்தை கடந்த ஆண்டு ஒன்றிய அரசு உருவாக்கி இருந்தது. இந்த இணையதள உதவியுடன் தொலைந்த அல்லது திருடு போன செல்போன்களை காணாமல் போன 24 மணி நேரத்தில் பிளாக் செய்வதுடன் அதனை இயக்க முயற்சி செய்தால் ட்ராக் செய்து கண்டுபிடிப்பதற்கு வசதியும் ஏற்படுத்தப்பட்டு இருந்தது. காணாமல் போன செல்போன் குறித்த அடிப்படை தகவல்கள், அதாவது செல்போனின் EMI எண், செல்போனில் உள்ள சிம் கார்டு எண், இமெயில் மூலம் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் நகல் ஆகியவற்றை சைபர் கிரைம் போலீசாரிடம் அளித்தால் காணாமல் போன 24 மணி நேரத்திலேயே செல்போனை கண்டுபிடித்து விடலாம் என்கின்றனர் வல்லுநர்கள். ரிப்ளேஸ் பண்ண மொபைலை ஒருத்தர் எடுத்துட்டாரு, வேறொரு சிம் கார்டை போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு இம்மீடியட்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் 2 பேர் கம்ப்ளைண்ட் யார் பண்ணாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் 2 பேருக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் போகும். போலீஸுக்கு அந்த மொபைல் எங்கே எந்த சிம் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட சப்ஸ்கிரைபர் டீட்டெயில் என்ன, அந்த யூஸ் பண்ணுறவரோட நேம் என்ன, லொக்கேஷன் டீட்டெயில் போயிடும். அதை வச்சு போலீஸ் உங்களோட கம்ப்ளைண்ட்டை வச்சு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த இணையதளம் மூலம் கடந்த ஓராண்டில் நாட்டில் தொலைந்த அல்லது திருடு போன செல்போன்கள் மீட்கப்பட்டதில் கர்நாடக மாநிலம் முதல் இடத்தில் உள்ளது. கர்நாடகாவில் கடந்த ஒரு வருடத்தில் 37,415 செல்போன்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த போர்ட்டலை 2023 மார்ச் 15 தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் மிஸ் ஆன மொபைல்லாம் மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும், அதை மட்டும் தான் அவங்க பிளாக் பண்ண முடியும். பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கும் முன்னாடி மிஸ் ஆன மொபைல்லாம் அதில் கம்ப்ளைண்ட்டாக ரேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ் தான். இரண்டாவது இடத்தில் உள்ள தெலுங்கானா மாநிலத்தில் 84,490 செல்போன்கள் ட்ரேஸ் செய்யப்பட்டுள்ளதுடன் 29,104 செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும், மூன்றாவது இடத்தில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் 15,906 செல்போன்கள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் தமிழ்நாடு 9வது இடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் சதீஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.